நண்பர்களே வணக்கம். திமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரிப்பதற்காக காசு முதலீடு செய்து கொண்டு திறக்கப்பட்ட நிறுவனமான மக்கள் நீதி மையத்திற்கு குட்டி குட்டி தலைவனா நான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு ஓடி வந்த ரசிகர் பட்டாளம் எல்லாம் இப்ப தலதெறிக்க பசையுள்ள பார்ட்டியா பார்த்து ஓடி போயாச்சு. மிச்சம் மீதி மையத்தில் உள்ளவன் எந்த ஆட்சியாளரை எதிர்த்தானோ அந்த கட்சியோட போய் அந்த மிச்ச மீதி மையத்தை அடகு வச்சு ரசீதை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். அவன்தான் இந்த உலக நாயகன். இதுக்கு பேர் தான் அரசியல் பிரவேசம் என்பது. பல வேஷம் போட்டவங்கிட்ட நீங்க வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? தசாவதாரம் மட்டுமல்ல, சதாவதாரமும் போடுவான் இவன். இதுக்கிடையில இந்தியாவை காக்க வேண்டிய கடமை நெஞ்சை வந்து நெருஞ்சி முள்ளாக வந்து உறுத்தியது இவருக்கு. அதான் புறவாசல் வழியாக எம்பி ஆகி திமுகவுக்கு கடமையாற்ற வந்துவிட்டார் இந்த பரமக்குடி மைக்கேல் மதன காமராஜன். இளமை ஊஞ்சல் ஆடி முடிச்ச பிறகு இந்திய கிழவனுக்கு வேறு என்னதான் வேலை? அது என்னதான் பண்ணுவார்? பஞ்சதந்திரங்கள் செய்து பார்த்தும் அரசியலில் வெற்றி விழா நடத்த முடியலைன்னா சகலகலா வல்லவன் என்று பெயர் எடுத்து என்னதான் பிரயோஜனம்? பாவம், பேர் சொன்ன பிள்ளைகளும் பொண்டாட்டிகளும் ஓடி போய் விட்டாங்க. தன்னுடைய விஸ்வரூபம் யாரிடமும் ஈடுபடலைன்னா இந்த இந்தியன் என்னதான் பண்ணுவான்? நானும் ஒரு தொழிலாளி, வறுமையின் நிறம் சிகப்புன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஓஞ்சி போன கம்யூனிஸ்டா கூட வாழ முடியல. கட்சி ஆரம்பிக்கிறேன்னு முடிவெடுத்த அந்த நிமிஷமும் ராசி இல்லாம ஆயிடுச்சு. இப்ப மக்களே நம்மளை உத்தம வில்லனா பாக்குறாங்க. என்னுடைய மன்மத லீலையை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு அரசியல்வாதியா ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க. ஔவை சண்முகியா என்னை பார்த்து ரசிச்சவங்க கூட என் அந்தரங்கம் தெரிஞ்சதால, என் மன்மத லீலையை புரிஞ்சதால என் ஆடுபுலி ஆட்டத்தை வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க. இப்ப எல்லாம் இன்பமயமா இருக்கும்னு நினைச்சுதான் அரசியலுக்கு வந்தேன். எல்லாம் வாழ்வே மாயமா இருக்கு. எனக்கு உயர்ந்த உள்ளம் இல்லைங்கிறத நானே இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னால முடியும் தம்பின்னு சொல்ல இப்ப எந்த தம்பியும் என்னுடன் இல்லை. அரசியலுக்கு வந்து சாதிக்கணும்னு சொல்லத்தான் நினைக்கிறேன். ஆனால் மக்களோ நான் அவன் இல்லை, அது தில்லு முள்ளு, உன்னோட உருவங்கள் மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. என் நிழல் தான் நிஜமாயிட்டே தவிர நிஜத்தில் யாரும் என்னை நம்ப தயாராக இல்லை. இளமை மட்டும் ஊஞ்சலாடவில்லை, என் அரசியல் வாழ்வும் ஊஞ்சலாடியது. மனிதனில் இத்தனை நிறங்களா என்று என் உண்மையான நிறத்தை என் அரசியல் மக்களுக்கு காட்டி கொடுத்து விட்டது. என் அரசியல் தப்புத்தாளங்களை மக்கள் இவ்வளவு சீக்கிரம் புரிந்து கொள்வார்கள் என்று நான் கொஞ்சமும் நினைக்கவில்லை. என் அரசியல் வாழ்க்கையை நினைத்தாலே இனிக்கும்னு நினைச்சு வந்தா கசக்கத்தான் செய்யுது. மங்கள வாத்தியம் இசைத்து எப்பவோ வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க என்ன. பிக் பாஸா மாறினே தவிர அரசியல் வாழ்வு ஒரு பிக் லாஸா ஆயிடுச்சு. கடைசி வரை ராஜபார்வை பார்க்க முடியாமலே போயிடுச்சு. மூன்றாம் பிறை பார்த்தவன் மாதிரி நாய்விடாத பாடுபட வேண்டியதா ஆயிடுச்சு. உருவங்கள் மாறலான்னு நாம் போடும் வேஷங்களை மக்கள் ஈஸியா அதை பொய்க்கால் குதிரைன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க ஐயா. எனக்குள் ஒருவன் இருக்கின்றான், அவன் ஒரு அரசியல் கிறுக்கன் என்று நானே இப்பதான் கண்டுபிடிச்சேன். காக்கி சட்டை போட்டுக்கிட்டு சட்டம் சொல்லுகிறபடியும் நடக்க முடியல, உயர்ந்த உள்ளம் இருக்குன்னும் காட்ட முடியல, நாயகனாகவும் நடக்க முடியல, பேர் சொல்லும் பிள்ளையாகவும் நடிக்க முடியல. நான் என்னதான் செய்வது? கழுத கட்டா திமுக என்ற குட்டிச்சவர் இருக்கவே இருக்க என்னை போன்றவர்களுக்கு. உன்னால் முடியும் தம்பின்னு சொன்னேன், நீ முதல்ல முடிச்சு காட்டு அப்படிங்கிறான் என் நம்ம தம்பி. இப்ப என் அரசியல் வாழ்வையே முடிச்சு காட்டிட்டாங்க. நான் சாணக்கியன் இல்ல, குணாதான்னு மக்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் மகராசனும் இல்லை, கலைஞனும் இல்லை, நம்மவரும் இல்லை அப்படின்னு தெளிவா இப்ப சொல்லிட்டாங்க. அரசியலில் எந்த வெற்றி விழாவும் நடத்த முடியாத கலைஞன் ஆகி போனேன் கடைசியில். அப்புறம் இந்தியன்னு சொல்லிக்கிட்டு இண்டி கூட்டணியில தான் இடம் கிடைச்சது. அதை தேச துரோக கூட்டணின்னு வேற மக்கள் சொல்றாங்க. ஔவை சண்முகி என்று சொல்லி மகளிர் மட்டும் பஸ்லயும் ஏற முடியல. அப்புறம் நான் எங்க தான் போறது? அதனால ராஜ்யசபா எம்பி ஆகி வசூல் ராஜா ஆகிவிடலான்னு திமுகவுடன் போய் சேர்ந்துட்டேன். இனி வேட்டையாடு விளையாடுதான், அதையாவது ஒழுங்கா செய்ய வேண்டும், விட்டதை சம்பாதிக்கணும் அல்லவா. ஹே ராம்னு சொன்னா மோடி மாதிரி மக்கள் ஆதரிப்பாங்கன்னு பார்த்தா நீ நம்மவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீ தசாவதாரம் வேஷம் போட்டாலும் ஒன்ன நம்ப மாட்டோங்கிறாங்க. இப்படி இருக்கிற நிலைமையில இந்தியாவை ஊழலில் இருந்து காப்பது எப்படின்னு உத்தமராசா டிஆர்பி ராசாவை சந்தித்து கதவை பூட்டிக்கிட்டு ஆலோசனை போட்டேன். மகாநதியோடு போய் சேர்ந்தா தானே சாகர சங்கமத்தில் போய் கலக்க முடியும். அரசியல் வாழ்வு டிக்கு டிக்கு டிக்குண்டு வாழ்வே மாயமா போய்கிட்டு இருந்துச்சு.
அந்த சவாலை சமாளிக்கத்தான் போதை குருவிடம் போய் கூட்டணி போட்டேன், சரணாகதி அடைந்தேன். அவளோட ராவுகள் நினைவில் நிற்கிற மாதிரி சத்யவான் சாவித்திரி படம் நினைவில் நிற்குமா? அதனால தான் மதனோத்சவம் நடக்கும் மதன காமராஜன் கழகத்திலே வந்து சேர்ந்துட்டேன். அறிவாலயத்தில் இருந்து ஒரு ஊதாப்பு கண் சிவிட்டுச்சு. அதான் அப்பூப்பன் அங்கே போயிட்டான். ராசலீலா நடத்த சரியான இடம் அதுதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பட்டிக்காட்டு ராசாவுக்கு வெற்றி கிட்டலைன்னா டிஆர்பி ராஜா கிட்ட போய் ஆலோசனை நடத்தா என்னுடைய டிஆர்பியாவது யாரும்ல. ராஜ்யசபா எம்பி ஆகி தனி ஒருவனா சாதித்து சம்பாதித்து காட்டி பட்டாம்பூச்சியா பறக்க போகிறேன். நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க. தமிழ் சினிமா பைத்தியங்கள் இனி நம்மை நம்பாது என்று புரிந்து கொண்டேன். மனதில் உள்ளதை சொல்லத்தான் நினைக்கிறேன். ஒரு மாணவனாகவும் இருக்க முடியவில்லை, வானம்பாடியாகவும் திரிய முடியவில்லை. அதுக்காக களத்தூர் கண்ணம்மாவில் இருந்து மறுபடியும் ஆரம்பிக்க முடியுமா? மாலை சூடவான்னு அபூர்வ ராகங்களை பாடி அறிவாலயம் அழைக்கும் போது போகாமல் இருக்க முடியுமா? ஆனால் அங்கே போய் சிவதாண்டவம் ஆட முடியாது, ஹே ராமன்னு சொல்ல முடியாது, ஹே பெரியார் அப்படின்னு வேணாம் சொல்லிக்கலாம். என்னை நம்பி போன முறை வாக்களித்த கோயம்புத்தூர் வாசிகளை நினைத்து சிரிக்கிறேன் சிரிக்கிறேன், சிரிப்பு வரல, அழுகிறேன் அழுகிறேன், அழுகையும் வரல. கைக்கூலிகளின் கடைசி புகலிடம் திராவிடம் என்பதை புரியாத கோவை தமிழர்கள் தந்திர திராவிட இனம் அல்ல என்பதை புரிந்து கொண்டேன். இது அவர்களுக்கு புரியாமல் இருப்பது நமக்கு நல்லது. தமிழ்நாட்டிலேயே கால் பதிக்க முடியாதவன் டெல்லியில போய் என்னத்தை சாதிக்க முடியும் என்று அறிவுள்ள தமிழன் சிந்திப்பான். நான் முன்பு திமுகவை பற்றி பேசியதெல்லாம் அவர்கள் நினைவுக்கு வரலாம், இல்லை வராமலும் போகலாம். திமுகவில் இருப்பவர்கள் அனைவரும் திருடர்கள் அல்ல, ஆனால் திருடர்கள் அனைவரும் திமுகவினரே என்று நான் அன்னைக்கு சொன்னேன். நானே திருடனா இப்படி மாறுவேன்னு தெரியாம அப்படி பேசிவிட்டேன். மக்களுக்கு மறதி இருப்பது எவ்வளவு சௌரியமா இருக்கு பார்த்தீங்களா? தொழில்துறை அமைச்சரை சந்திச்சது எதுக்கு? திராவிடம் நடத்தி வரும் தொழிலை இன்னும் சிறப்பா எப்படி பங்கு போட்டு செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை வழங்கத்தான் அங்கே நான் போனேன். அதுக்காக நான் கால் வச்ச இடம் விளங்காதுன்னு பகுத்தறிவு இல்லாம பேசப்படாது. ஒருவேளை உதயநிதியை ட்ரக் மாஃபியா கூட்டாளின்னு என்சிபி பிடிச்சிக்கிட்டு போயிட்டா அவர் இடத்தை நிரப்ப ஆள் வேணுமே. ஊர் ஊராக போய் வாக்குறுதி கொடுக்கணுமே. அதுக்கு தான் என்ன கூப்பிட்டாங்க. வயசான ஸ்டாலினால் இளைஞர் வேஷம்தான் போட முடியுமே தவிர இந்த கமல் கலவனை போல துள்ளி ஓடி வேலை செய்ய முடியுமா? நான் திமுக எதிர்ப்பு ஓட்டை பிளந்து திமுகவை காத்தது போல் மோடி அதை காப்பி அடித்து காங்கிரஸின் சிஏஏவை கொண்டு வந்து அப்பாவி முஸ்லிம் மக்கள் ஓட்டை பிளவுபடுத்த பார்க்கிறார். காந்தி கூட தண்டி யாத்திரை போன போது என்ன சொன்னார்? நம்ம கையில் இருப்பது வெறும் உப்பு அல்ல, இது இந்தியாவின் கௌரவம். நமது கரங்கள் தாழாது இருக்கட்டும். அதைத்தானே நாங்களும் சொன்னோம். மெத்தாம்பீட்டமின் உப்பு இருக்கும் கைகள் தாழாது இருக்கட்டும் அப்படின்னு தானே நாங்களும் சொல்லுகிறோம். எல்லாமே உப்பு சத்தியாகிரகம் தான். தமிழ்நாட்டை பிடிச்ச கிரகம்தான். பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடப்படும், கள்ளுக்கடைகள் திறக்கப்படும் என்று அண்ணாமலை போதைப் பொருள் விற்க பார்க்கிறார். அதை நாங்கள் கள்ளச்சாராயம் விற்பனை கொண்டு முறியடிப்போம். பக்கோடா வாங்கும் போதே காசை ஆட்டைய போட்டவன் நான். என்கிட்டயே வந்து விளையாடலாமா? ஊழலோடு போராட இந்த குணா மறுபடியும் வருவான் விஸ்வரூபத்தில். வரட்டா? ஜெயஹிந்த். ஒரு எச்சரிக்கை, இந்த வீடியோவில் கமல் நடித்த சினிமா படங்களின் பெயர்கள் வந்தால் அதற்கு நானோ எனது நாக்கோ பொறுப்பல்ல. அது தானா எதேச்சையாக வருவது. வரட்டா? ஜெயஹிந்த்.